हरे कृष्ण गोविंद मुरलीधरा प्रभु कृष्ण गोविंद मुरलीधरा। हरे कृष्ण गोविंद मुरलीधरा प्रभु कृष्ण गोविंद मुरलीधरा। कमला वल्लभ गोविंदा पाहि कल्याण कृष्णा गोविंदा। இப்போ நம்ம நாராயணியத்தில் 62வது தசகத்தில் இருக்கோம். இந்திர யாகம்னு பெயரிடப்பட்டிருக்கு இந்த தசகம். 61 பூர்த்தி பண்ணிட்டு இப்போ தான் இந்த தசகத்துக்கு வரும். நம்ம முன்ன பார்த்தது விப்ரபத்னி இகளை உபாக்கியானம், அதாவது யஜ்ஞபத்னி உபாக்கியானம்னு பார்த்தோம். அதை முடிச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு வந்திருக்கோம். இது இந்திர யாகம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. कदाचित् गोपालान् विहितमक सम्पार विभवान् निरीक्ष्यत्वं सौरे मघवमथम् ऊर्ध्वंसितुमनाः विजानन्नभ्येतान् विनयमृतुनन्ताति पशुपान् अभृश्चक्को वायं जनक भवताम् उद्यमिति. அப்போ கதாச்சித் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லலையா, அப்போ ஒரு சமயம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்போ கோபாலான் அப்படின்னா கிருஷ்ணரை குறிக்கக்கூடிய வார்த்தை. கிருஷ்ணா ஒரு சமயம் கோபர்கள் இந்திரயாகத்துக்கு சாமான்களை சேர்க்கறதுல ஈடுபட்டிருக்கிறத பார்த்து, அது எதுக்காகன்னு உங்களுக்கு நன்னா தெரியும், ஆனாலும் தெரியாதது போல் உம்முடைய தந்தையை அணுகி, அப்பா உங்களுடைய இந்த முயற்சி எதுக்காக, நீங்கள் எதுக்கு இதை பண்ணுறேன் நந்த கோபரே அப்படின்னுட்டு கேட்டுட்டு கோபர்களையும் கேட்குறேன். அப்போ இந்திரனுடைய கொழுப்பை ஒழிக்க நீங்கள் நினச்சதுனால நீங்கள் என்ன பண்ணேள் அப்படின்றத நம்ம 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். பபாஷே நந்தஸ்துவாம் சுதனனு விதேயோ மகவதோ மகோ வர்ஷே வர்ஷே சுகயதி ச வர்ஷேன பிருத்வீம் நృணாம் வர்ஷ்யாத்தம் நிகிலமுபஜீவ்யம் महिथले विशेषा तस्माहं दृणस लीलजीवाहि பசவஹ. இப்போ இந்த 2வது ஸ்லோகம் என்ன சொல்கிறது, நந்தஸ்துவாம் சுதனனு, சுதன்னா புத்திரன் அப்படின்ற வார்த்தையை குறிக்கக்கூடியது. இவர் நந்தசுதன், நந்தகோபரனுடைய புத்திரன். மகனே, ஒவ்வொரு வருஷமும் இந்திரனுக்கு யாகம் நிச்சயமாக செய்யணும்னுட்டு நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு. விதேயோ பகவதோ அப்படின்னு சொல்கிறார் நந்தகோபர். அப்பா இதுக்கு பண்ணி ஆகணும்ப்பான்னு சொல்லி தன்னுடைய குழந்தைக்கு விளக்கிட்டு, இந்திரன் மழையால் பூமியை இன்பமடைய செய்கிறான். பூமியில் மனுஷாளுக்கு எல்லா வாழ்க்கையும் வழியும் மழையாக நம்பி தான் இருக்குது. முக்கியமாக நமக்கு மழை தான் பிழப்புக்கு காரணமாக இருக்குது. ஏன்னா பசுக்கள் புல்லையும் தண்ணியையும் நம்பி வாழறவ இல்லையாப்பா அப்படின்னுட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லித்தரார். சலில ஜீவாகி பசவக, பசுக்களுடைய ஜீவனம் அதை நம்பிதானப்பா இருக்குது அப்படின்னு விளக்குறார் நந்தகோபர். அடுத்து 3வது ஸ்லோகம். இதி ஸ்ருத்வா வாசம் பிதுர் அயி பவான் ஆஹ சரசம் திகே தன்னோ சத்யம் மகவ ஜனிதா விருஷ்டிர் இதி யத் அதிருஷ்டம் ஜீவானாம் ஸ்ருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்யே விருக்ஷாஹ கிமிவ பலிம் அந்த்ராய தததே. அப்போ கிருஷ்ணா உம்முடைய தந்தையின் இந்த வார்த்தையை கேட்டு நீர் பித்துராயி பவான், அப்படி பித்ரு அதாவது தகப்பனானவர் அப்படி சொன்னோன்னே, அது அப்படி இல்லைப்பா, மழை இந்திரனால் உண்டு பண்ணப்பட்டதுன்றது உண்மை இல்லைப்பா, அவர் கொடுக்கல. உயிர் வாழற பிராணிகளுடைய அதிருஷ்டமான பூர்வ கர்ம பலன்தான் தேவையான மழையை உண்டு பண்ணுறது. அதாவது அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் உடைய கர்ம பலன் ஆப்டது, அதுக்கு என்ன உணவு கிடைக்கணும், உடை கிடைக்கணும், எப்படி வாழணும், அதுக்கு தரித்திரம் இல்லாமல் இருக்கணுமா, இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுறது. அப்போ அதுதான்ப்பா அந்த மழையையும் நிர்ணயம் பண்ணுறது. பெரிய காடுகளில் மரங்கள் இந்திரனுக்கு பலிதானம் செய்கிறதா என்ன, அந்த மரங்கள் செழித்து வாழறதுக்கு. ஸ்ருஜதி கலு விருஷ்டிம் சமுச்சிதாம் மகாரண்ய, ஆரண்யம்னா காடு. அப்போ அந்த காடு விருக்ஷாஹா கிமிவ, அப்போது பலிம் இந்திராய தததே, அந்த பலி கொடுத்து இந்திரனுக்கு தான் அந்த ஆரண்யமான விருட்சங்கள் வாழறதாப்பா அப்படின்னுட்டு தன்னுடைய தகப்பனை பார்த்து கேள்வி எழுப்புறார் கிருஷ்ண பரமாத்மா. 3 ஸ்லோகங்கள் நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம். தொடர்ச்சி நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமஹ.